வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக மீண்டும் அதிமுகவில் அனைத்தும் மாறுகிறது. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் கள நிலவரம் என்னவென்றால், எப்படியாவது பார்த்திங்கன்னா இந்த ஒரு 2024 மக்களவை தேர்தலில் தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான வெற்றியை படிக்க வேண்டும் அப்படின்ல பார்த்திங்கன்னா இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய அதிமுகவினர். அதிலும் தற்பொழுதை வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கிய மாண்டிக்களாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அதிமுகவின் அமைச்சர்கள், அவங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெஜாரிட்டியில் நிற்க வைத்திருந்தக்கூடிய வேட்பாளர்லாம் வெற்றி பெற்றதான் சட்டமன்றத்தில் நம்ம ஒரு பெரும் விதத்தில் இருக்க முடியும் 2024 அப்படின்ற ஒரு முடிவுகளிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடியாக நம்மளுடைய பார்த்திங்கன்னா அதிமுகவில் மீண்டும் அனைத்தையும் மாற்ற போகிறேன், மாறிவிடும், மாறிதான் ஆகும். ஏன்னா பார்த்திங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்பு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மாறுவார் என்று மறைமுகமாக சைலண்ட்டாக பார்த்திங்கன்னா சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாங்க நம்மளுடைய சசிகலா அவர்கள் வாக்குப்பதிவு ஒன்று. அதே மூலமாக தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா வி.கே. சசிகலா அவர்கள் சொல்வது என்னென்னா, ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், அதிமுகவில் நீக்கப்பட்ட அனைவருமே எல்லாருமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா இணைய போகிறாங்க. இணைந்து விட்டு அதன் பிறகு ஒட்டுமொத்தமாகவே பார்த்திங்கன்னா தலைமை என்பது மாறுபட்டு 2024 அதிமுகவை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத அளவிற்கு விஷயங்கள் என்பது உறுதியாகிடும் அதிமுகவில் அப்படின்றதுல பார்த்திங்கன்னா சசிகலா அவர்கள் உறுதியாக இருக்காங்க. காரணம் என்னவென்றால் புதிய கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா முன்னேறி கொண்டிருக்கும் சூழலில் அதிமுக மீண்டும் மீண்டும் பின்னோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது என்பதனை உறுதிப்பட சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தகவலை தான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் அவர் மனதில் இருந்து இறங்கி கொஞ்சம் அனைத்தையும் சரி பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அவரு பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் கொண்டு விடுவார் அதிமுகவை. ஆனால் எல்லாருமே முரண்பில் இருக்கிறதுனால அதிமுக மிகுந்த பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு போராட்டத்திலையும் இருந்து கொண்டிருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சமயத்தில் தான் நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் விதத்தை காட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கலாக அமைந்திருக்கிறது என்றும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் அதிமுக கட்சியில் பார்த்திங்கன்னா பரபரப்புக்கும் விறுவிறுப்புக்கும் பஞ்சம் இல்லாமல் போயிட்டு இருந்தாலும் கூட மீண்டும் அனைவரும் இணைஞ்சால் நிலை என்பது மாறும். ஓகேங்களா, மாற்றம் அடையும். அந்த அளவிற்கு பார்த்திங்கன்னா மொத்தமாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய முக்கிய நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா அதுக்கு தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற சூழல், அதாவது ஜெயலலிதா அவர்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் வழிவகத்திலிருந்து இருந்த அதே ஆதரவும் அங்கீகாரம் இருந்தால் கண்டிப்பாக அதிமுக மீட்டு உருவாக்கம் செஞ்சாச்சும் பார்த்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய 2024 அதாவது 26 தேர்தலில் ஒரு பெருமாறியான வெற்றியை குவிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2024 தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையை தொடும். அதுக்குள் பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய மோதல்களையும் இன்னல்களையும் சரி செய்து விடுவோம் என்று பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நம்மளுடைய முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய வி.கே. சசிகலா அவர்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்களாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல கொடுத்து வைங்க மக்களே. நன்றி, வணக்கம்.